ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் எலிசோடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணாவோட பையனுக்கு அந்த ஸ்கூலில் சேஃப்டி இல்லை, கர்ணாவுக்கு இருக்கிற எதிரியினால் அவனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேற ஒரு ஸ்கூலில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்ட சொல்லியிருக்காங்க. வெற்றி அதுக்காக எந்த ஸ்கூல் சேஃப்டி, எங்கே கர்ணாவுடைய பையனை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கர்ணாவுடைய ஒய்ஃபோட தங்கச்சி வெற்றி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி அபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது அவர் தான், அவரால் தான் அவங்களுடைய அக்காவுக்கு இப்படி ஆச்சு, அவளுடைய ஒய்ஃப்னால அப்படின்னு அபியால் அப்படின்னு தான் அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஸோ இதனால் இனிமே இவங்கள கூட கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கர்ணா அது எதுவும் கேட்குற மாதிரி கிடையாது. இவங்களுக்கு அவங்களுடைய ஒய்ஃபோடைய தங்கச்சி மேலே ஆசை. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வெற்றி விசுவாசமாக இருக்காரு. சோறு போட்டு இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இருக்கிறது எதுக்கு, இந்த மாதிரி பலமான ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது தான். சோறு போட்டதுக்காக நமக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கானே, இவனை விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் நாம் அபி மேலே பழிய போட்டு அனுப்புனதுக்கு காரணமும் அதுதானே. ஸோ அபி இவங்க கூட இருக்கிறத, வெற்றி கூட இருக்கிறது அவனுக்கு கர்ணாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. எங்கே பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாளோ ஆசையை காட்டி அப்படின்னு தான் விசுவாசியை அனுப்பிடக்கூடாது, கூடவே இருக்கணும் ஒரு நாய் மாதிரி அப்படின்னு தான் சோறு போட்டு இவ்வளோ நாளாக கூட வச்சிட்ருக்காங்க. தேவையில்லாமல் வீண் பழியையும் போட்டு அபியையும் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. கர்ணா அவன் நினச்சதை சாதிச்சுட்டான். அதுக்காக அவங்க ஒய்ஃபையே அவன் டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டான். அது மட்டும்தான் அவங்களுடைய வீக் மைனஸே. ஸோ இப்போது வெற்றி அதுக்காக நம்ம தருண் தியா படிக்கிற அதே ஸ்கூலில் தான் இங்கே கர்ணாவுடைய பையனை சேர்க்கறதுக்காக அந்த ஸ்கூலில் போய் பேசி அட்மிஷனும் வாங்கிறதுக்காக போடுறதுக்காக இங்கே கர்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி கர்ணா, நீ மகேஷை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னல, அதுக்காக சிட்டியில் இருக்கிற பல ஸ்கூலில் விசாரித்து ஒரு நல்ல ஸ்கூலாக ஒன்று பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூலில் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல்லையும் டீச்சர்ஸு எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்களாம். குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணாலையும் அடுத்த நிமிஷமே அங்கேருந்து தீசி கொடுத்து அனுப்பிடுவாங்களா. ஆனால் நம்ம மகேஷ் அப்படி கிடையாதுல்ல. அவன் சேட்டையே பண்ணாலையும் அவனை அந்த ஸ்கூலை விட்டு தூக்குற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா கர்ணாவுடைய பையனை அப்படி எல்லாரும் அசால்ட்டாக தூக்கிட முடியாதுல்ல. நீ மட்டும் அங்கே அட்மிஷன் போடுறேன்னு மகேஷ் கிட்ட சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் பிரின்சிபால் கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் நீ யாருன்றதை ப்ரூவ் பண்ணி, ஸோ அங்கே ஒரு சைன் பண்ணால் போதும். மற்றபடி மகேஷ் அங்கே சேஃப்டியாக இருப்பான். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியுமே அதை கேட்டுக்கிட்டு மகேஷ் அங்கே சேர்க்கறதுக்காக கர்ணாமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வெற்றி இனி அடிக்கடிக்க மகேஷை அந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே ஸ்கூலில் தான் சுடரும் படிக்க போகிறாங்க. தான் பொண்ணை அடிக்கடிக்க மீட் பண்ணுற வாய்ப்பு வெற்றிக்கு கிடச்சிருக்கு. தான் பொண்ணுன்னு தெரியாமையே அவங்கள வெற்றி மீட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி நாளைக்கு அட்மிஷன் போடலாம் அந்த ஸ்கூலில் போய் வெற்றி அப்படின்னு வெற்றி கர்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க. மகேஷை கூட்டிகிட்டு அங்கே போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மகேஷோட சித்திக்கிட்ட பேசுறதுக்காக கர்ணா மேலே போகிறாரு. மேலே போய் இந்த மாதிரி ஸ்கூல் அவனுக்கு மாற்றுறதுக்காக பார்த்தாச்சு. வெற்றி ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்திருக்கா. அங்கே போய் நாளைக்கு அவனுக்கு அட்மிஷன் போட்டு மகேஷை சேர்த்துட்டு வந்துடலாம். அந்த ஸ்கூல் உண்மையிலே நல்ல ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு உடனே நீங்கள் எதுக்கு அவனை அனுப்புனீங்க, உங்கள் தகுதியையும் தராதத்தையும் விட்டுட்டு இறங்கி எதுக்கு அவனுக்கு இவ்வளோ அப்படியே அடங்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னலாம் இதுக்கு அக்கா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அவன் தானா அப்படி இப்படின்னு வெற்றி எதுக்கு ஸ்கூல் பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் போய் உங்கள் பிள்ளைக்காக பார்க்க மாட்டீங்களா, அப்படி உங்களால் முடியலன்னு சொல்லியிருந்தா நானே போய் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்ல, நீங்கள் எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட சொல்லி அப்படின்னலாம் கோவப்பட்டு பேசவும். அப்போது கர்ணா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ஸ்வேதா இப்படிலாம் கோவப்பட்டுட்டு இருக்காத. அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் நல்லது. இங்கே பாரு, அவன் எனக்கு ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டான். அவ்வளோ ஒரு விசுவாசியை இவ்வளோ நாள் அவனுக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறேன். இங்கே பாரு, நீ கவலையே படாத, அவனால் எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஏதோ அவளுடைய நேரம், அதுக்கான தண்டனையை அந்த அபி அனுபவிச்சுட்டு இருக்கா. என்ன பண்ண முடியும், நடந்ததை பேசி என்ன ஆக போகுது. இனி மகேஷை பத்திரமா வளர்க்குறத தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், அவனுக்கு
அவனுக்கு அம்மாவாக இருந்து நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்னு இங்கே ஸ்வேதா சொன்ன ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கர்ணாவுமே அதானே எனக்கு வேணும், நிஜத்துலேயே எனக்கு மனைவி ஆயிட்டீங்கன்னா சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஆசை வார்த்தைகளை பேசி ஸ்வேதா கிட்ட அவங்களோட கையை பிடிச்சி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, அவனால் இனி எந்த பிரச்சனையும் வராது, இப்படிப்பட்டவங்கிட்ட தான் மகேஷை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவங்கிட்டே வா அப்படின்னு இங்கே ஸ்வேதா கோவப்பட்டு பேசவும், கவலைப்படாத, அவன் ஒருத்தனால தான் மகேஷை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் சேஃப்டியாக கூட்டின்னு வர முடியும், ஒரு டிரைவராக தானே, நீ எதுக்கு இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்க, அவனை எங்கே வைக்கணுமோ நான் இது வரைக்கும் அங்கே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் ஒரு காரணத்தினால தான், நீ ஸ்வேதா நீ இந்த மாதிரிலாம் முன்னாடி பேசாத சரியா அப்படின்னு சொல்லவும், என்னமோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஸ்வேதா கோவப்பட்டு சொல்லிட்டு, எனக்கு மகேஷோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக போய் பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. மகேஷ் அப்போ உள்ளே வராங்க. ஸோ கர்ணா வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்வேதா கிட்ட தப்பாக நடந்துக்க, அதாவது தோல் மேலே கை போட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ண போகிறாரு. ஸோ அப்போ வந்து மகேஷ் உள்ளே வர்றதுனால ஸோ வந்து அது கெட்டு போயிடுது. ஸோ அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. அப்போது மகேஷ் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கவும், என்ன நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லுவோம். இதோ போகிறேன், மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கர்ணா கீழே போகவும், என்ன சிதி என்ன சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லவும், உன்னை வேற நல்ல ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அப்பா பார்த்துருக்காரு, நாளைக்கு நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும் சரியா, ஆனால் நான் நாளைக்கு வர முடியாது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால நீ அப்பா கூட அதோ அந்த வெற்றி கூடையும் போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் அவங்க சித்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுடரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட செப்பல் பிஞ்சு போச்சு அப்படின்னு அவருடைய அபியோட அண்ணன் வந்து வாங்கி கொடுக்குறாரு செப்பல் வந்து சுடருக்கு. ஸோ செப்பல் வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு மாமா அப்படின்னு நடந்துட்டுருக்கவும், இன்னொரு பக்கம் உனக்கு கொலுசு வாங்கி கொடுக்கவா, கால் ஏன் வெறும் காலாக இருக்குது அப்படின்னு செப்பல் போடும்போது அவர் கவனிச்சுட்டு கடைக்கு போய் நல்ல ஒரு கொலுசாக வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அவரால் தங்கத்தில் இப்போ வாங்கி போட முடியாது. ஸோ அதனால் கவரிங்லேயே நல்லா ஜல்லுன்னு சத்தம் வர்ற மாதிரி கொலுசு வாங்கி கொடுக்கவும் சுடருக்கு அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னமாம்மா எனக்கு கொலுசெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு, என்னம்மா பண்ணுறது, ஒரு தாய் மாமனா உனக்கு நான் பண்ண வேண்டிய கடமை தானே, நான் உனக்கு வெளியில் தான் வாங்கி கொடுத்துருக்கணும், ஆனால் இப்போது என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை, கூடிய சீக்கிரம் உனக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறேன், இப்போ உன் கால் வெறுங்காலாக இருக்குல்ல, இதை நீ போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், மாமா நீங்கள் என்ன வெள்ளி கொலுசுக்கு போயிட்டீங்க, நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலுமே எனக்கு சந்தோஷம் தான் மாமா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது, இப்போ நீங்கள் கொலுசு வாங்கி கொடுத்துருக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், சரி நீ கண்ணாடி வளையல், கழுத்துக்கு மணி, ஸோ காதுக்கு கம்பால் எல்லாமே வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா அதெல்லாம் எனக்கு வேணாம், இது அம்மு கொடுத்த டாலர் செயின், கழுத்தில் இருக்கிறது கயிறு, இதுவே எனக்கு போதும், அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு தானே போக போகிறேன், தருந்தியா ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியுமே, அங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு இந்த மாதிரி வளையல்லாம் இல்லாமல் தானே போகிறாங்க, நான் இப்படியே இருக்கேன் மாமா, இதெல்லாம் அம்மு வாங்கி கொடுத்தது, எனக்கு இதுதான் வேணும், இப்படியே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லவும், சரி உன்னோட விருப்பம் தான், அப்படி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே தியாவுடைய அம்மாவுக்கு அவ்வளோ கோபமாக வருது, தங்கச்சி பொண்ணை டிசி வாங்கிட்டு வந்தாச்சா ஸ்கூலில் சேர்க்க அப்படின்னு கடுப்போடு சொல்லிட்டு இருக்கவும், குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு விருப்பம் இல்லை, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு குதிர்க்கமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, இதில் நீ எந்த ஒரு தடையும் போட முடியாது, நான் அவளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியாச்சு, நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அவளை ஸ்கூலில் சேர்த்துட்டு வர போகிறேன், தேவையில்லாமல் பிள்ளை மேலே கடுப்பை காட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், ஓ ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா போங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவளை நிம்மதியாக நான் படிக்க விட்டாதானே, ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் போக மித்த நேரத்தில் வீட்டில் ஹோம்ஒர்க்கு படிக்கணும் இந்த மாதிரி வேலை இருக்கும்ல, அவள் எப்படி படிக்கிறா அவள் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறாத்த நானும் பார்க்குறேன், இருக்கிற டைமில் வீட்டு வேலை சொல்லி அவளை எப்படி நான் டார்ச்சர் பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள், என்னமோ படிக்க வைக்கிறீங்க நம்ம படிக்க வைக்கிறேன், ஒருத்தியை எப்படி தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவள் அம்மாக்காரியை எந்த நிலைமைக்கு கடனை உடனே வாங்கி அவ்வளோ செல்வம் செழிப்பமாக படிக்க வச்சு என்னத்தை கிழிச்சா, அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் தேடி கொடுத்துட்டு போனால் அவள் பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா, இவ எப்படி படிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா தியாவுடைய அம்மா பொறாமல் பிடிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி சுடர் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, அவங்களுக்கு இந்த வீட்டு வேலை இதெல்லாம் பெருசே கிடையாது, ஜெயிலிருந்தே அவ்வளோ டேலண்ட்டாக படிச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிற
டைம் போதும் அவங்களுக்கு. அவங்க படித்து நல்லா கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகுவாங்க அவங்க நினச்ச மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவங்க அத்தை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷமே ஸ்கூல்லையே சுடர் வந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடித்து கண்டிப்பாக ஸ்கூல்லேயே எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, வீட்டு வேலை செய்கிற நேரம் போக மற்ற டைமில் நைட்டு 10-11 மணிக்கு கூட எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறவங்க சுடர். படிக்கணும்னு ஆசைப்பட்டா நேரம், காலம், டைமு, வேலை இது எதையுமே பார்க்காம சந்தோஷமாக படிக்கிறது தான் சுடரோட வேலையே. ஸோ அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க. இவங்க போடுறது வந்து தியாவுடைய அம்மா போடுற கணக்கு வந்து தப்பான கணக்கு. ஸோ சுடரை பற்றி தப்பாக குறைச்சி எடை போடுறாங்க அவங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் முழுசாக அவங்களுக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் தியாவுக்கு அவ்வளவும் படிப்பு வராது. ஸோ தருண் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், அதை விட டேலண்ட்டாக படிக்கிறவங்க சுடர் வந்து. ஸோ வராத ஹோம்ஒர்க்கை தருணுக்கு செஞ்சு கொடுத்ததே சுடர் தான். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்து இவங்களுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா படிப்பாங்க எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சுடர் வந்து. ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொலுசு வாங்கி கொடுத்த விஷயத்த சுடர் வந்து சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே இவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அவங்களுடைய அம்மாவுக்கு. கொலுசெல்லாம் பெத்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க துப்பு இல்லை, தங்கச்சி பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்காரா, எந்த அளவுக்கு போயிடுச்சு, இந்த சனியை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை தொல்லை பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கவும், கொலுசு தானே வாங்கி கொடுத்தேன், ஏன் தியாவுக்கு இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்ததே இல்லையா, அவள் கால் வெறும் காலாக இருந்துச்சு அதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்புறமா நம்ம சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சுடர் அப்போ தான் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்க எழுந்திரிச்ச உடனே ஹோலி பண்டிகை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஹோலி கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சுடர் வந்து தருண் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஹோலி கொண்டாடலாமா அப்படின்னு. சரி, இதை நம்ம ஒரு விளையாட்டை எடுத்துக்கலாம், யார் அதிகமாக கோலப்பொடி போடுறாங்களோ ஒருத்தவங்க மேலே அவங்க தான் வின்னரு. ஸோ அப்படி இப்படின்னெல்லாம் வந்து பேசிக்கிட்டு பசங்க 3 பேரும் விளையாடிட்டு இருக்கவும், தருண் வந்து எப்பயுமே தியாவை விட சுடர் கூட தான் அதிகமாக விளையாடுறாங்க. அவங்க வந்ததுலேருந்து அவங்க கூட தான் அதிகமாக பேசுகிறாங்க. தங்கச்சின்ற பாசம் என் மேலே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ எல்லாமே அண்ணன் வந்து சுடர் மேலே தான் அதிக பாசம் வைக்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு இப்போ ஒரு பொறாமை ஆயிடுச்சு சுடர் வந்ததுனால. ஸோ நம்ம மேலே பாசம் இல்லை அப்படின்னு. ஸோ ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும்போது மிளகா பொடியை வாரிட்டு வந்து கலர் பொடி மாதிரி மேலே போட்டுடுறாங்க. அதில் வந்து சுடர் எரியுதுன்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தியாவை தருண் வந்து திட்டுறாங்க, நீ என்ன பண்ண, ஹோலி தானே கொண்டாடிட்டு இருந்தோம், என்ன போட்ட அவன் மேலே, கண்ணில் எரியுதுன்னு சொல்கிறான் அப்படின்னு. உடனே நான் கலர் பொடியை தான் போட்டேன், ஒரு வேளை அது கண்ணில் பட்டுருச்சோ என்னவோ அப்படின்னு தியா போய் சொல்லவும், இல்லை தருண் எரியுது தருண், மிளகா பொடி போல இருக்கு, ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பண்ணி வச்சிருக்க நீ, எதுக்கு இப்போ சுடர் மேலே மிளகா பொடியை போட்ட அப்படின்னு தருண் வந்து தியாவை அடிச்சிடுறாங்க. அடித்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் லேசாக கன்னம் வந்து வீங்கிடுது. ஸோ செவந்து போயிடுது. உடனே அழுதுகிட்டே போய் சுடருக்காக தருண் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லவும், எதுக்குடா இப்போ அவளை அடித்தா, அதுவும் இவளுக்காக அப்படின்னு சொல்லி இவன் அடித்த கோவத்தில் சுடரால் தானே அடித்தான் அப்படின்னு சுடரையவே அடிச்சிடுறாங்க அவங்களுடைய அம்மா வந்து, தியாவுடைய அம்மா. ஸோ சுடர் அழுதுகிட்டே போயிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு. அப்போ தான் வந்து இவர் வந்து வராரு, அவருடைய மாமா. என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஹோலி கொண்டாடணும்னு சுடர் ஆசைப்பட்டா, 3 பேரும் விளையாடிட்டு இருந்தோம், அப்போ தியா மிளகா பொடியை சுடர் மேலே போட்டுட்டா, அவளுக்கு கண் எரிச்சல் ஆயிடுச்சுப்பா, அவள் அழுதுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தருண் அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா அதான் தியா கிட்ட கேட்டேன், அவள் பொய் சொன்னா, அதுக்கு தான் அவளை அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், எதுக்குடா அவசரப்பட்டு அவளை அடித்தேன், நான் வந்து என்ன இதுன்னு கேட்டிருப்பேன்ல அப்படின்னு. இல்லைப்பா சுடர் கண் எரியுதுன்னு ரொம்ப அழுதுட்டப்பா, பாருங்கப்பா முகம் கண்ணெல்லாம் எப்படி சவந்து எரிச்சல் அழுகிறான்னு, அதான்ப்பா தியாவை அடிச்சிட்டேன், தியாவை அடிச்சதுனால அம்மா என்ன தானே அடிச்சிருக்கணும், ஆனால் சுடர் அடிச்சிட்டாங்கப்பா, அதான் சுடர் அழுகிறா அப்படின்னு. உடனே அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நான் இப்போவே அவளை என்ன இதுன்னு கேட்குறேன் அப்படின்னு போகும்போது சுடர் வந்து, மாமா வேண்டாம் மாமா, என்னால் பிரச்சனை வேணாம், அம்மு உங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் மாமா, அப்புறம் அம்மு என்னை திட்டுவாங்க மாமா அப்படின்னு சுடர் சொன்னதுனால அவர் அமைதியாயிடுறாரு. கவலைப்படாது சுடர், உனக்கு நான் இருக்கேன், கவலைப்படாத, அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், அவ பொறாமையில் அப்படி பண்ணிட்டா, நீ அழுகாத சரியா, அம்மா
அடித்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தருண் சொல்லவும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சரி நம்ம ஜாலியாக விளையாடலாம், நம்ம இங்கே இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்பா அவனை ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமா அங்கே பிடி ப்ரேயர் இதெல்லாம் வரும், அதில் நம்ம ஜாலியாக பந்து அப்புறம் அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிடு நைட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க. டிசி கொடுத்து ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு தருண் தியாவும் ரெடியாக நிற்கவும் அவங்களை கூட்டிகிட்டு கிளம்பவும் அவங்களுடைய அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாளா, ஸ்கூலுக்கு மட்டும் போய் சேரட்டும், அவளுக்கு அப்படி இருக்குது, என் புருஷன் உழைப்போ உரியறதுக்குன்னே இவ்வளோ அவள் ஆத்தாக்காரியும் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா கோவப்பட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கிளம்பலாமா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகவும் அத்தை போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஆனால் முறுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க, எதுவுமே பேசுறது கிடையாது. சுடர் நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்கூலில் போய் டிசியை கொடுத்து மேடம் கிட்ட ஸ்கூலில் சேர்க்கவும் பரவாயில்லையே உன்னை பற்றி குட் ரெக்கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை பாராட்டவும் நீ நல்லா படிக்கணும் தெரியா, நீ உன்னோட கிளாஸ் ரூமு இதெல்லாத்தையும் டீச்சர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து கர்ணா வந்து கூட்டிகிட்டு வராங்க. வெற்றியும் வராங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக, அதே டைமில் அட்மிஷன் போகிறதுக்காக. அப்போது கேப்டன் அப்படின்னு சுடர் அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அவர் அங்கேயே வெயிட் பண்ணிடுறாரு. கர்ணா தான் இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க சேர்க்கறதுக்காக ஸ்கூலில் மகேஷை வந்து. அப்போது இவங்க அட்மிஷன் போட்டு முடித்த உடனே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இவங்களையும் வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போடுவோம். சுடருக்கு அவங்கள வந்து பிடிச்சிருக்கு. தருண் எப்படி வந்து சுடர் மேலே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நல்லா க்ளோஸாக பழகுறாங்களோ அதே மாதிரி மகேஷ்க்கும் வந்து சுடரை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. ஹாய் ஐ எம் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஐ எம் சுடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. கர்ணா வந்து என்ன பண்ணிகிட்ருக்க மகேஷ் அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா இது வந்து சுடரா ஸ்கூலில் சேர வந்திருக்கா, நானும் அதான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே சரி இவன் என் பையன் மகேஷ் இவனை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு உடனே அவங்க யாருன்னு என்னென்ன உடனே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவனுக்கு இந்த ஸ்கூலில் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், அவன் என்னுடைய பையன் ஏதாச்சும் அவனுக்கு ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலேவே கொளுத்திடுவான் அப்படி இப்படின்னு கர்ணா வந்து மிரட்டவும். ஸோ வந்து இவர் சுடருடைய மாமாவை பற்றி கர்ணாவுக்கும் தெரியாது, கர்ணா யாருன்னு சொல்லிட்டு அவருடைய மாமாவுக்குமே தெரியாது. ஸோ அதனால் என்ன இந்த ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்கான், ஸ்கூல்னால் அப்படி இப்படி தானே இருக்கும், ஸ்கூலையே மிரட்டுறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டு அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வாங்க, உங்களுக்கு எந்த கிளாஸு எந்த ரூமுன்னதெல்லாம் காட்டுற எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரின்சிபல் மேடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி சுடர் நீ போய் நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மகேஷும் சுடரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு உள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் அப்போ தான் வந்து அவர் யார் உங்கூட தானே வந்தார் அப்படின்னவும் அவர் பேர் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் வந்து சுடர் கேட்டால் ஓ அப்படியா, அவரை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு உள்ளே போகவும் அப்போ தான் கர்ணா பின்னாடி அபியோட அண்ணன் வர்றத வெற்றி கவனிக்கிறாரு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவரை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே திகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவருமே இவனை பார்த்துட்டு முறைச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கர்ணா கூட வெற்றி வந்து கிளம்பவும் என்ன வெற்றி என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை கர்ணா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறாங்க. இவன் கூட போகிறானே இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா வந்து யோசிக்கிறாரு சுடருடைய மாமா. அதுக்கப்புறம் அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்னது இது, இவன் எதுக்கு இங்கே வந்து போகிறான், கூட வந்தது யாருடைய பையனாக இருக்கும், ஸோ இந்த ஸ்கூலில் சுடரை சேர்க்குறோமே அவளுக்கு சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு அவருடைய மாமா யோசிச்சுக்கிட்டு ஸோ இவனை பற்றின விஷயம் சுடருக்கு தெரிய வருமா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சுடருடைய அப்பா அவர் தான் அப்படின்ற விஷயம் சுடருக்கு தெரிய வருமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.